ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஹாஃப் குடமிளகாங்க, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கை புதினா, ஒரு ஹாஃப் கிளாஸ் பட்டாணி, 2 பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. செஸ்வான் சட்னி எடுத்து வச்சுருக்கேங்க, அதை 2 to 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ண சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 3 எக்கை வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு படி பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. கோகனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது 2 ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பட்டை, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறத அதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேப்சிகம், கேரட் பீன்ஸ், பட்டாணி அண்ட் அந்த மின்ட் எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கிளறி விட்டுருங்க. இதெல்லாமே பச்சையாக இருக்கனால இது கொஞ்ச நேரம் வேகணும். அதனால் இதை வேக விடுறதுனால இதை மூடி வைக்கணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வெஜிடபிள்ஸ்க்கான சால்ட் ஆட் பண்ணி இதை மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில். இப்போ நான் ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப்டர் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. அகைன் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இது வாயில் நறுக்குன்னு வரக்கூடாது கடிக்கிறப்ப. அதுக்காக இது நல்லா வேக வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த செஸ்வான் சட்னியை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா இடையில ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். டொமேட்டோ சாஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா இந்த செஸ்வான் சட்னியோட ஸ்பைசினஸ் தெரியாது. ஸோ அதுக்காக நீங்கள் அளவாகவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சுருக்க அந்த எக்கு அப்புறம் அந்த சிக்கன் ஃப்ரை பண்ணதை எல்லாத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இனி நம்ம வடித்து வச்சுருக்க இந்த பாஸ்மதி ரைஸை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். மோஸ்ட் ஆஃப் இதை நீங்கள் கலக்கிறதுக்கு பதிலாக 2 சைடும் கிளாத் வச்சு இதை நல்லா குலுக்கி விட்டுடலாம். குலுக்கி விட்டோம்னா இன்னுமே மசாலா எல்லாத்தோட மிக்ஸ் ஆயிரும். பாருங்கள், இப்படி குலுக்கி விடுற டைமில் நல்லா மிக்ஸ் ஆகும். நீங்கள் கையில் கலக்கிறத விட இதுதான் பெஸ்ட்டான ஐடியா. இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா
மேலே கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நிறைய ஆட் பண்ணால் கீ ஸ்மெல்க்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக பெப்பரை தூவி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதெல்லாம் நல்லா செட் ஆயிடுச்சுங்க. செட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக வருது. இது கரெக்டாக இருக்கும். இதை நான் இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நான் சர்வ் பண்ண போகிறேன். நம்மளோட செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.